ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 30 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குமரனும் கங்காவும் கோயிலுக்கு வராங்க. அப்புறமா சாமி கும்பிட்டுட்டு ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ குமரன் இந்த மாதிரி அவங்க கடையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அங்க ராகினி அவங்க சாமி கும்பிட வராங்க. அவங்கள பார்த்தோன்னே கங்கா ரொம்ப எமோஷனல் ஆகி போய் திட்டுறாங்க. இங்க பாரு, உனக்கு கல்யாணம் பண்ணணும்னா நீ அவனை மட்டும் கடத்தணும், ஏன் என் தங்கச்சி வாழ்க்கையிலே வர, உங்களால அவ வாழ்க்கையில எதனாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, அவரை இங்க வர சொல்லுடி உங்க அப்பாவை, நானே அவனை கொன்னு போட்டுருவேன்னொன்னே, உனக்கு அவ்வளவு தைரியமானோடனே ஏன் என்னால செய்ய முடியாதான்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை போடுறாங்க. அப்புறமா ராகினிட்ட, நீலாம் எதுக்கு கோயிலுக்கு வர, இதெல்லாம் நல்லவங்க வர இடம், கிளம்பு அப்படின்னு சொல்லி திட்டினோடனே அப்புறம் குமரன் பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாரு. உனக்கு காவேரி மலை இவ்வளவு பாசமானோடனே, பின்ன அவன் என் தங்கச்சிங்க, எனக்கு பாசம் இருக்காதா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேக்குறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, நிவின் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கு கொஞ்சம் தள்ளி ராகினி நிக்கிறாங்க. இவங்க இங்கேருந்து நிவினே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வழியா காவேரி வராங்க. இப்ப நிவின் காவேரி கிட்ட பேசுறாரு. இந்த மாரி, உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னா, அப்ப காவேரி அங்க நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, உங்களுக்கு எதுவும் ஆகலைன்னோனே, எனக்கு என்னங்க ஆகணும்னே, உங்கள தான் கடத்திட்டு போனாங்க ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அது நான் எதிர்பார்க்காதப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி 2 பேருமா பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ராகினி இங்க நின்னு பார்க்குறாங்க. இப்ப ராகினி என்ன பிளான் பண்றாங்கன்னா, அஜய்க்கு கால் பண்ணி அஜய வர சொல்லி இவங்க 2 பேரையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத. இந்த மாரி உங்க வீட்டோட மானமே போகுது. இப்படியா பேசிட்டு இருக்கிறத? நீங்க வீடியோ எடுத்துட்டு போய் வீட்ல எல்லார்ட்டயும் காட்டுங்க அப்படின்னு. இப்ப நிவின் காவேரி கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, நீ சந்தோஷமா தானே இருக்கிற? விஜயே என்கிட்ட இந்த மாரி சொன்னாரு. நீங்க அவசரப்பட்டு யாரையும் கல்யாணம் பண்ணிக்காதீங்க. இன்னும் 11 மாசம் தான் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஏன் சொன்னாரு அப்படின்னோனே, அப்படியா சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. எனக்கு என்னங்க, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவர் அப்படியா சொன்னாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இனிமே என்ன பார்க்க வராதீங்க. என் லைஃப் நான் செட்டில் ஆயிட்டேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் அஜய், ராகினியும் ஒரு ஓரமா நின்னு இவங்க 2 பேரும் பேசினது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். என்ன பேசுறாங்கன்னுலாம் கேட்கல. 2 பேருமா வீடியோ எடுக்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.